ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். பஞ்சாப்ல ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் நேர் எதிரி ஆட்சி அவங்க பிடிக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்குது ஆம் ஆத்மி. வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி காங்கிரஸ், ஆனா இந்தியா கூட்டணியில மம்தா பானர்ஜி அங்கம் வகிக்கிறாங்க. அப்போ எல்லா மாநிலங்கள்லயுமே மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகளோ இணக்கம் இல்லாத உறவுகள்ல இருந்தா கூட பொது எதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பாஜக. இதை எதிர்க்கிறதுக்கு நாம எல்லாருமே குறைந்தபட்ச கொள்கை கூட்டணியில ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறது தான் எழுச்சி தமிழருடைய தொலைநோக்கு பார்வை. 8ஆம் தேதி கம்யூனிஸ்ட் அறிவிச்சிட்டாங்க, 5ஆம் தேதியே காங்கிரஸ் அறிவிச்சிட்டாங்க, 9ஆம் தேதி தான் அந்த நேரம் கூட கடைசி நிமிஷம் கூட எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு உயர்நிலை குழு நடந்துட்டு இருக்குது. உயர்நிலை குழு நடந்துட்டு இருக்கும்போதே தளபதி வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த இடைப்பட்ட அந்த அதிமுகவினுடைய தேர்தல் கால நேரங்களில் தான் வைகோ எங்க கூட பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. 9 சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறோம், அவர் கிட்டத்தட்ட 35-36 நிற்கிறார். இப்போ எங்க தொகுதிகளிலும் பிரச்சாரத்துக்கு வரணும் வைகோ. அப்படியே எங்களை எப்படி தெரியுமா பாப்பார் அவரு, நீங்களாம் என்ன வந்து இதுக்கு கூப்பிடுறீங்களா பிரச்சாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு குணத்தை காட்டுவார். எந்த போராட்டம்னு எடுத்துக்கங்க, எந்த போராட்டத்திலயும் கொஞ்சம் உள்ள நுட்பமா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஸ்டெர்லைட்டா அதுல ஒரு கேம் ஆடி இருப்பாரு, ஈழ விடுதலையா அதுல ஒரு கேம் ஆடி இருப்பாரு, 89 திமுக ஆட்சி பறிபோனதுக்கு காரணம் இவரு கேம் ஆடி இருப்பாரு. எல்லாத்துலயுமே ஒரு கேம். இவரு டாக்டர் ஐயா சாதாரண தம்பி வந்துட்டானா அப்படின்னா எனக்கா யாரு சொல்றாரு, அதான்பா முதுகு சொரிஞ்சான் வந்தானா அப்படின்னாரு. முதுகு சொரிஞ்சான், அதாவது துண்டு வச்சு தேப்பார்ல, இதுக்கு டாக்டர் ஐயா பேர் வச்சது வந்து ஐக்காக்கு வந்து முதுகு சொரிஞ்சாம். இவன் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். நம்ம இந்த இயக்கத்துக்கு தலைவர் யாரு நம்ம முடிவு பண்ணணும்னா நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு எழுதி வைப்பான் பாரு. சொன்ன மாதிரியே வர்றாரு, நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனம்னு சொல்றான் பாரு. சொல்றேன் டாக்டர் ஐயா வந்தாரு. இவர் வந்து கூட என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே கேட்டுக்கல, எடுத்த உடனே அதே ஸ்டைல எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தை ஒரு எழுச்சியா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கோவத்தை வெளிப்படுத்தி பிடிச்சிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறார். அந்த சந்தர்ப்பத்துல தான் அந்த நேரத்துல தான் இவர் மிக மோசமான ஒரு வார்த்தையை சொன்னாரு கலைஞர், முத்தமிழறிஞர் பத்தி. ஆனா நாங்க தான் இதை செஞ்சோம், நாங்க தான் அத்தை பண்ணோம், நாங்க தான் கலைஞரே தூக்கி பிடிச்சோம், எல்லாத்தையும் பேசி 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 எதுவுமே இல்லாம இவங்களே போய் அட்டாச் ஆகிக்கிறது. ஒரு 5 வருஷமோ இல்ல 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு இந்த ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கேன், தாவேக்காவுக்கு 5 வருஷம் ஆட்சி நீடிக்கிறதுக்கு இந்த வைகோ தான் காரணம். எங்க தலைவரை வரவேற்கிறதுக்கு முதல்வரே தேடிட்டு எங்க அலுவலகத்துக்கு வந்தார். கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு முதல்வரே தான் போறாரு, ஐஎம்எல் அலுவலகத்துக்கு அவரே தான் போறாரு. சோ தாவேக்க தலைவரே வந்து கூட்டின்னு போனது இந்த தலைவர்களை, டாக்டர் அன்புமணி தேடி போயிருக்கிறது அவருடைய அமைச்சர்களை. அவங்க கணக்கு விசிக்க வெளியே போச்சுன்னா அவங்க உள்ள இது அவுட்டு இது இன்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. வெளியில போச்சுன்னா அப்படிங்கிறது நீ கூப்பிட்டுக்கோ, நீ கூப்பிட்டுட்டு நாங்க வெளியில போறோம் அப்படிங்கிற இந்த அரசியல் வந்து என்னன்றது எங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன அரசியல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்னும் நமது சிறப்பு விருந்தினர் நீலச்சந்திரகுமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். நீண்ட நாள் ஆயிடுச்சு, மீண்டும் சந்திக்கிறோம். தொடர்ச்சியாக திருமாவர்களுடைய பேச்சு சர்ச்சையாகிட்டே வந்துட்டு இருக்குது. ஏதோ ஒன்று, அதை ஒரு எதை தொட்டாலும் சரி, அதை குறித்து சமூக ஊடகங்கள் விமர்சனங்கள் அல்லது வந்து கிண்டல் கேலி அல்லது ஏதோ ஒரு வகையில் அது வந்து ஒரு முரணை வந்து வளர்த்துக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இப்போ சமீபத்திய உதாரணம், அவர் வந்து திமுகவும் டிவிகேயும் சேர்ந்து இந்தியா கூட்டணியில வந்து இருக்கணும், பிஜேபி என்பது ஒரு புதிய எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து சொல்ல போக, அதுக்கு வைகோ அவர்கள் வந்து சொல்றாரு, இதுக்காக வந்து தம்பி திருமாவுக்கு நோபல் பரிசே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ இன்னைக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படின்னாலும் கூட அந்த விமர்சனம் என்பது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருந்தது. திருமா வந்து வர வர பேசுறது வந்து ஒரு மாதிரி குழப்பி பேசுறாரு. எப்படி டிவிகே டிஎம்கே சேர்ந்திருக்க முடியும்? இப்படியான விமர்சனங்களும் வருது. எப்படி பார்க்க? அதாவது நீங்க சொல்லும்பொழுது கேள்வியிலேயே வந்து 2ஆ பிரிச்சு கேட்டுக்க வேண்டிய கேள்வி தான் இது. தலைவர் குழம்பி பேசுறார் அப்படின்னு சொல்றீங்க, அடுத்தது வைகோ நோபல் பரிசு கொடுக்கணுன்றாரு. இப்ப தலைவர் வந்து குழம்பி பேசுறார் அப்படிங்கிற இந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்களே, யார் செட் பண்றான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. சோசியல் மீடியால பலரும் எழுதுறாங்க. பலரும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள போகும்போது யாரு எங்களுக்கு நட்பா இருந்தாங்களோ, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி யாரு எங்களுக்கு நட்பா இருந்தாங்களோ அவங்க தான் இந்த மைண்ட் செட்டுக்குள்ள போறாங்க. ஒரு இனம் புரியாத வெறுப்பு,
யாரும் எதிர்பார்க்காத வெற்றி தாவேகா கிடைச்சிடுச்சு. நினைச்சு பார்க்காத தோல்வி திமுக கூட்டணிக்கு கிடைச்சிடுச்சு. இவ்வளவுதான் சிம்பிள். இந்த காழ்ப்புணர்ச்சி யார் மேல இந்த வன்மத்தை கக்கலாம் அப்படின்னும் போது எழுச்சி தமிழர் மேல தாய் உள்ளம் கொண்டு எல்லாத்தையும் தாங்குவார்ன்ற நம்பிக்கையில இவங்க இஷ்டத்துக்கு எல்லாருமே பேசுறாங்க. இது ஓகே ஒரு பக்கம். ஆனா தலைவர் எந்த மாதிரியான தொலைநோக்கு பார்வையோட இது சொல்றார், அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. இப்ப நீங்க சொல்லும்போது இந்தியா கூட்டணியில திமுகவும் இருக்கணும் தாவேகாவும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தலைவருக்கு இருக்கிறது. தமிழர்களுடைய நலனை கருதக்கூடிய பேரறிஞர்கள் எல்லாருமே இந்த கருத்தை வரவேற்கிறாங்க. அள்ளு சில்லுங்க தான் இதை குழப்பி பேசுறாரு. அது எப்படி இங்க இருக்க முடியும், அது எப்படி இங்க இருக்க முடியும், சம்மதம் இல்லாத உதாரணங்கள் இல்ல எதிரெதிரான கட்சிகள் இல்லையா, ஒன்று கடுமையா விமர்சிக்கிற கட்சி, சம்மதம் இல்லாத உதாரணங்கள். அது எப்படி இங்க அங்கன்னு ஒரு 2ஆம் தர 3ஆம் தர ஒரு சில உதாரணங்கள் இருக்கும்ல, இதெல்லாம் பொருத்தி பார்த்தெல்லாம் இந்த கருத்தோட சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும்பொழுது நான் இருக்கிறேன், இப்போ உங்களுக்கும் அது பொருந்தும். அம்மாவும் வீட்டுல இருக்கிறாங்க, மனைவியும் வீட்டுல இருக்கிறாங்க. அம்மாவும் வீட்டுல இருந்து மனைவியும் வீட்டுல இருந்தா குடும்பத்துக்கு நல்லதா இல்லையா? ஒருத்தர் கேட்கிறாரு அங்க இருந்து, அது எப்படி ஒண்ணு அம்மா கிட்ட இருக்கணும் இல்ல மனைவி கிட்ட இருக்கணும். மாணிக்கம் தாகூருடைய கருத்துக்கு அவரோட உதாரணம்னு சொன்னார் பாத்தீங்கன்னா, அந்த உதாரணத்துக்கு இந்த மாதிரி 1000 உதாரணம் தர முடியும். அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி கூட்டணிகள் இல்லையா இந்தியாவில? டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் நேர் எதிரிகள், மிகப்பெரிய எதிரிகள். ஆனா இந்தியா கூட்டணியில கெஜ்ரிவால் அங்கம் வகிக்கிறார். பஞ்சாப்ல ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் நேர் எதிரி, ஆட்சி அவங்க பிடிக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்குது ஆம் ஆத்மி. வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி காங்கிரஸ், அவ்வளோ விமர்சனங்கள் இந்த தேர்தலில். ஆனா இந்தியா கூட்டணியில மம்தா பானர்ஜி அங்கம் வகிக்கிறாங்க. தேஜஸ்வி யாதவ் பீகார், காங்கிரஸ்க்கும் அவங்களுக்கும் அவ்வளவு கூட்டணி இருந்து பிரிகிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. பக்கத்து மாநிலம் கேரளா, கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் நேர் எதிரி, காங்கிரஸ் ஆட்சி பிடிக்குது. பினராயி விஜயனை தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கு பண்ணும்போது அவங்க சொன்ன விமர்சனமே, கம்யூனிஸ்டுகள் சொன்ன விமர்சனம், ராகுல் காந்தி சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன சிறைக்கு அனுப்ப பாக்குறீங்களா? அப்போ எல்லா மாநிலங்கள்லயுமே மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகளோ இணக்கம் இல்லாத உறவுகள்ல இருந்தா கூட பொது எதிரி, ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய எதிரியா இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய பாஜக, RSS, சங் பரிவார் அமைப்புகள், சனாதனம். இதை எதிர்க்கிறதுக்கு நாம எல்லாருமே குறைந்தபட்ச கொள்கை கூட்டணியில ஒண்ணு சேரணும், மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறது தான் எழுச்சி தமிழருடைய தொலைநோக்கு பார்வை. இதை ஏற்கனவே செய்து காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியில அங்கம் வகித்து அமைச்சரவையில பங்கேற்ற பொழுது கூட அவர் என்ன பண்ணாரு? மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல கையெழுத்திட்டு தான் கூட்டணியில சேர்றாரு. இல்ல இப்போ நம்ம ஒரு கருத்து சொல்றோம், ஒன்னு டிவிக்கு சம்மதிச்சிருச்சு இல்லது டிஎம்கே சம்மதிச்சிருச்சு, இன்னொன்னு வரலன்னா அதுல பேசலாம். ரெண்டுமே எதிரில் நிக்குது, பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்குது. சாத்தியமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. கடந்த காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு ஒருத்தர் கூட போய் பார்க்க முடியல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல. அதிமுக காரங்க போறவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? இட்லி சாப்பிட்டாங்க, காஃபி குடிச்சாங்க, பேப்பர் குடிச்சாங்க, வெறும் பொய்யா சொல்லிட்டு போனாங்க. அப்பேற்பட்ட இறுக்கமான இரும்பு திரைய அன்னைக்கு உடைச்சவர் எழுச்சி தமிழர். நேரடியா அந்த அம்மாவுடைய இடத்துக்கு போயிட்டார். போய் பார்த்துட்டு வெளியில சொல்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கினார். ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உடைச்சு தகர்த்தார். வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் எவ்வளவுதான் நேர் எதிரியா இருந்தா கூட ஒரு திருமண நிகழ்ச்சிகளா மற்ற நிகழ்ச்சிகளா எல்லாத்துலயுமே கலந்து ஆலோசனை பண்ணிப்பாங்க. அப்பேற்பட்ட பாராளுமன்ற வளாகத்திலேயே உள்ள பேசுறது வேற, வெளியில நாங்க எல்லாருமே உட்காந்து அவங்க பேசுற விதமே அக்கறையோட இருக்கும். அந்த மாதிரியான சூழல் தமிழ்நாட்டுல உருவாக்கணும். வெறும் வெறுப்பு அரசியல் உருவாக்குறதுனால வருங்கால இளைஞர்களுடைய உளவியல் வெறுப்பு 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 இதுதான் அரசியல்ன்றது அவங்க மனசுல விதைக்கிறோம். இல்ல இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. தேர்தலில் திமுக டிவிக்கு விமர்சிக்கவே இல்லை ஒரு தலைவர்கள்ங்கிற வகையில. கீழே சமூக ஊடகங்கள் அப்படித்தான் விமர்சனங்கள் இருந்தது. ஆனா டிவிக்கே ரொம்ப காயின் பண்ணி திமுக வெறுப்பை விதைச்சுது. அப்ப அது உங்களுடைய தோல்விக்கு காரணமா மாறி இருக்குது அப்படின்னும் போது தன்னை தோக்கடிச்சவங்ககிட்ட போய் எப்படி சேர்ந்து நிக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல. தொடர் நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஆஃப்டர் எலெக்ஷன் தான் திமுகவுக்கு தெரியும். ஏன் திமுக கூட்டணியில மொத்த பேருமே அட்லீஸ்ட் விஜயாவது ஜெயிப்பார் நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? ஆனா அப்படியே தலைக்கீழா தளபதி ஸ்டாலின் தோக்குறாரு, இன்றைய முதல்வர் ஜெயிக்கிறார். யாராலுமே நம்ப முடியல. அப்போ விஜய தொட்டா தேர்தல் நேரத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலி அது ஃபெயிலியர், நம்மளுக்கு தேவையில்லை, அது அவ்வளவு பெரிய சக்தி கிடையாது அப்படின்ற முடிவு எடுத்ததுனாலதான் திமுக எல்லாருக்குமே சொல்லிடுச்சு, கூட்டணி கட்சி கூட, விஜய் யாரை திட்டாதீங்க விட்டுருங்க. விஜய் ஒரு எதிரியாவும் பார்க்கல, தாவேக்காவை ஒரு எதிரியும் பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாங்க திமுக கூட்டணி, விஜய கட்சியினர் எப்படி பார்த்தாங்கன்னா மலர்ந்து வரட்டும், இன்னும் கொஞ்சம் பக்குவப்படட்டும், ஸ்பாயிலர் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. இந்த ரேஞ்ச் தான். ஆனா பொது எதிரியை யாரை பாக்குறாங்க? அதிமுக பிஜேபி கூட்டணி மட்டும் தான். இவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுதான் இருந்தது. ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகுதான்
எல்லாருமே ஷாக்ல இருக்கிறோம், இன்னும் யாரும் மீளல. இதை தான் தலைவரும் சொல்றாரு. தாவேகா வெற்றி பெற்றதை நான் ரசிக்கல, முழுக்க முழுக்க ஜனநாயக ரீதியா வெற்றி பெறணும்ன்றதுனா திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கணும். சரி, வெற்றி வந்துட்ட பிறகு ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக ஆதரவு, இது தளபதி கிட்ட சொல்லிட்டு, தளபதி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, கடைசியா 9ஆம் தேதி கூட, 8ஆம் தேதி கம்யூனிஸ்ட் அறிவிச்சிட்டாங்க, 5ஆம் தேதியே காங்கிரஸ் அறிவிச்சிட்டாங்க, 9ஆம் தேதி தான் அந்த நேரம் கூட, கடைசி நிமிஷம் கூட எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு உயர்நிலை குழு நடந்துன்னு இருக்குது. உயர்நிலை குழு நடந்துன்னு இருக்கும்போதே தளபதி வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்ப அமைச்சரவையில பங்கேற்றது தான் இப்ப குற்றம் அப்படிங்கிற மாதிரி திமுகவினரே விமர்சனம் பண்றது தான் கேலிக்குரியதா இருக்குது. சரி, ஓகே. இப்ப இதுல வைகோ பத்தி பேசுவோம். ஒரே கூட்டணியில இருக்கிறீங்க, இன்னும் சொல்ல போனா நீங்களாவது வந்து இன்னும் கூட்டணியில இல்ல, இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடக்குது, நாளைக்கு இணைவோமாங்கிறது வந்து அது வேற, ஆனா பேச்சளவுல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் திருமாவர்கள் பேசுறாரு. ஆனா வைகோ வந்து கிட்டத்தட்ட அவங்க வீட்டுல வந்து அவங்க ஒரு ரூம் எடுத்து தங்கின மாதிரி அவங்க ஒரு ஃபீலுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சது போல, அவரே முதலமைச்சர் ஆயிட்டது போல ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறார். அந்த வைகோ ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களை வந்து பேசும்போது நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ண வேண்டிய தேவை என்ன? இல்ல கேள்வி என்னன்னா கூட்டணி உடையுதோங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல, நீங்க அப்படி யோசிக்காதீங்க. வைகோவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. திமுகவினருக்கு வைகோ என்னென்ன துரோகம் பண்ணான்றது அது பெரிய வரலாறு, அவங்களுக்கு தெரியும். அது ஒரு வரலாறு ஆயிடுச்சு, பெரிய வரலாறு அது. சரி, நாங்க 2001 தான் முதல்ல சட்டமன்ற தேர்தலே திமுக கூட்டணியில் நிக்கிறோம். 2006 அதிமுக கூட்டணியில் நிக்கிறோம். இந்த இடைப்பட்ட அந்த அதிமுகவினுடைய தேர்தல் கால நேரங்களில் தான் வைகோ எங்க கூட பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நாங்க 9 சீட்ல நிக்கிறோம். இப்போ 9 சட்டமன்ற தொகுதியில் நிக்கிறோம். அவர் கிட்டத்தட்ட 35-36 நிக்கிறார். இப்ப எங்க தொகுதிகளிலும் பிரச்சாரத்துக்கு வரணும் வைகோ. 2006 தோழர் பிரச்சாரத்துக்கு வரணும். அப்படியே எங்களை எப்படி தெரியுமா பாப்பார் அவரு? பிரச்சாரத்துக்கு மேடை போட்டு, அவருக்கு ரூமை போட்டு, எல்லா வசதிகளுமே செஞ்சு வச்சாலுமே என்ன குற்றம் கிடைக்கும்? நீங்களா என்ன வந்து இதுக்கு கூப்பிடுறீங்களா பிரச்சாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு குணத்தை காட்டுவார். ஆனா ரொம்ப ஒரு நெருக்கமா இருந்த மாதிரி தானே ஒரு தோற்றம் இருந்தது. 2006 அரசியல் எல்லாம் ஒன்னா இருந்தோம் அப்படிதானே சொல்றாங்க. இல்ல தோழர், நீங்க அப்படியே காலகாலமா அப்படியே பார்த்துன்னு வந்தீங்கன்னா தான், நாங்க 2006 இருந்து எங்களோட வளர்ச்சி தமிழ் ஈழம் அப்படின்னு வரும்போதுதான் இவர் வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் தலைவரோட நட்புறவு கொண்டாரே தவிர 2002-03 மேதகு பிரபாகரன் போய் தலைவர் பார்த்துட்டு வந்ததெல்லாம் இவர் ரசிக்கல. மேதகு பிரபாகரன் என்ன சொல்லிட்டாருன்னா, அடுத்த தமிழீழ விடுதலையினுடைய முக்கியமான தளபதியே தம்பி திருமாதான். அப்ப அங்க அணிவகுப்பு நடக்குது. அந்த அணிவகுப்பு நடக்கும் போது போர் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க. அப்போ மேதகு பிரபாகரன் எழுச்சி தமிழரை பார்த்து ஒவ்வொரு அறையா கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறார். ஆயுதங்கள், தோட்டாக்கள், கை கால் இழந்தவர்கள், நாடகம் மூலியமா எல்லாத்தையும் காமிச்சு மொத்தம் முடிச்சுட்டு வந்து உட்காரும்போது, தம்பி நாங்க இந்த மண்ணோட விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடணும், அது முடிவுக்கு வந்துடுச்சு, இனி இந்த ஆயுதங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, சாதிய விடுதலைக்காக தமிழர்களுக்கு சாதிய விடுதலை வேணும், அதுக்காக இதை பயன்படுத்துங்க அப்படின்றார். அப்ப எழுச்சி தமிழர் மேதகு கிட்ட சொல்றாரு, இந்த ஆயுதங்களை விட மிகப்பெரிய ஆயுதம் எங்க கிட்ட இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த வாக்குங்கிற ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. ஜனநாயக ரீதியா சாதி ஒழிப்பை எடுத்து தமிழர்களுடைய தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் அப்படின்றத இவர் சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் சொல்றார், இன விடுதலைக்கான ஆயுதம் ஏந்திய போராட்டம் உங்களுக்கு முடிவுக்கு வந்துச்சு, ஆனா மறுபடியும் சாதிய விடுதலைக்காக மறுபடியும் ஆயுதம் ஏந்தக்கூடிய சூழ்நிலை இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறத மேதகு கிட்ட சொல்லிட்டு வர்றார். அப்போ கருணா வந்து இதுல இருக்கிறதுனால அந்த பாதிப்பை வந்து அங்க வெளிப்படுத்துறாப்புல கருணா. அங்க வந்து இங்கேயும் கீழ் மாகாணம் மேல் மாகாணம் இருக்குதுன்றது. சோ இது அங்க நடந்த விஷயங்கள். அப்படி நடக்கும் போது மேதகுக்கும் எழுச்சி தமிழருக்கும் ஏற்படக்கூடிய இந்த இணக்கமான உறவை அப்பவே பொறாமை கொண்டு வைத்தறிச்சலோட பார்த்தவர் தான் கோபாலசாமி அவர்கள். இது அப்படியே தொடர்ச்சி 2006 இந்த வெறுப்பை தான் தேர்தல் நேரத்துல காட்டுறாரு. நான் நேரடியா பாக்குறோம். அப்படியே தூக்கி 2016 வாங்க, மக்கள் நல கூட்டணி. இல்ல அப்படி இவ்வளவு வெறுப்பு இருக்கிறவரை இப்படி மக்கள் நல கூட்டணி தலைவரா வந்து நீங்க ஏத்துக்கிட்டீங்க. மக்கள் நல கூட்டணி தலைவரை யார் தோழர் யார் ஏத்துக்கினாங்க? மக்கள் நல கூட்டணிக்கு முன்னாடியே பேசிக்கா சிபிஎம் சிபிஐ இணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வைகோ தான் வராரு. அவரை தான் ஆர்கனைசரா நீங்க போடுறீங்க. அவர் எந்த அஜெண்டால வந்து சேர்ந்தாரு, யாரு சொல்லி அனுப்புனாருன்றதெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு. அப்போ 2016 என்ன அஜெண்டால வந்திருந்தாரு சொல்றேன். 2016 தேர்தல்ல எல்லாருமே நாங்க பயணம் போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி போறோம். அந்த மாதிரி என் டிஸ்ட்ரிக்டுக்கு நான் மாவட்ட செயலாளர், நான் தான் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றேன். அப்போ ஐயா சிபிஎம் ஐயா வரதராஜன் எல்லாருமே சேர்ந்து அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. டாக்டர் ஐயா ராமதாஸ் இந்த கூட்டணி அமையறதுக்கு
அடித்தளமா வித்துட்டவர் வந்து இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம். அதுல வைகோ இருந்தார். அப்போ ஒரு மாநாடு நடத்துறோம் 2009-10 இந்த காலகட்டத்தில். ஆமா, அப்போ ஒரு மாநாடு நடத்துறோம். அந்த மாநாட்டுல வந்து இந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்துக்கு யாரு தலைவரா போடலாம் அப்படின்னு நான் உட்காந்துருக்கிறோம், டாக்டர் ஐயா உட்காந்துருக்கிறாரு, தலைவர் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தேமுதிக அப்போ தான் கொஞ்சம் எமர்ஜி ஆகி அப்படி கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ சிபிஐ சார்பா பாண்டியன் மகேந்திரன் அவர்கள் கலந்துக்கலாம். நீங்க அப்போ அவரு தான் வந்து கலந்துக்கிறாரு. எல்லாம் உட்காந்துருக்கிறோம். இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காருல அவரு. அப்போ அந்த இதெல்லாம் இந்த குண்டுகள் எப்படி மொழி அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். பேசும்போது இவர் டாக்டர் ஐயா சாதாரண தம்பி வந்துட்டானா அப்படின்னா எனக்கா யாரு சொல்றாரு அதான்பா முதுகு சொரிஞ்சான் வந்தானா அப்படின்னாரு. முதுகு சொரிஞ்சான் அதாவது துண்டு வச்சு இப்படி தேய்ப்பாருல, இதுக்கு டாக்டர் ஐயா பேர் வச்சது வந்து வைகாக்கு வந்து முதுகு சொரிஞ்சான். இவன் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். நம்ம இந்த இயக்கத்துக்கு தலைவர் யாரு நம்ம முடிவு பண்ணோம்னா நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு எழுதி வைப்பான் பாரு. சொன்ன மாதிரியே வர்றாரு. டாக்டர் ஐயா என்ன பண்றாரு, தம்பி திரும்ப நீ தலைவராயிரு, இந்த இயக்கத்துக்கு நான் நிறுவனரா இருக்கிறேன் எப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டாங்க. இவன் வந்த பிறகு புது குழப்பத்தை உருவாக்குவான். நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர்னு சொல்றான் பாரு. சொல்றேன் டாக்டர் ஐயா வந்தார். இவர் வந்து கூட என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே கேட்டுக்கல. எடுத்த உடனே அதே ஸ்டைல எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தை சொல்றாரு. அப்போ எங்க போனாலுமே இவரு தன்னை என்னவா முன்னிறுத்திக்கணும் அப்படின்னு பாக்குறாருன்னா, பாடையா இருந்தா போனமா இருக்கணும், மனவிழாவா இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும். இந்த மாதிரியான குணம் கொண்டவர். இல்லப்போ எனக்கு என்னன்னா, விசிகாவுக்கு 2 எம்எல்ஏ இருக்குது, சிபிஎம் சிபிக்கு 2 எம்எல்ஏ இருக்குது, ஐயுஎம்எலுக்கு 2 எம்எல்ஏ இருக்குது. இவரு தான் போனாரு. அதாவது கல்யாண வீட்டுக்கு இந்த மொய் எழுதாம போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்குற. அப்படி ஏன்னா மொய் எழுதுறவனுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கணும். 10,000 20,000 நகை போடுறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இவர் எம்எல்ஏ இல்லாம சும்மா போயிருக்கிறாரு. இவரு போய் நான் தான் ஆளுன்னு அப்படி காட்ட முடியும்னு கேக்குறேன். தன்னை அப்படி அடையாளப்படுத்திக்கிறது. லுக் அட் மீ. ரொம்ப அழகான டைலாக் ஒன்று சொன்னாரு. தாவேக்காவிற்கு எதிராக வருகின்ற கணைகளை அடித்தொழிக்கின்ற கேடயமாக மதிமுக இருக்கும்ன்றார். அதாவது இவங்களோட சொல் ஆற்றல், சிறப்பான பேச்சாளர், இதெல்லாம் ஓகே. இவரை பக்கத்துல நிக்க வைக்கணும்னா தாவேக்கா சார்பா இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கால கூட நாஞ்சில் சம்பத்தை 2 பேரும் நிக்க வச்சுட்டு இப்ப 2 பேரும் பேசுவோம். 2 பேரும் பேசி ஈழ விடுதலை அப்படியே வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா 2 பேருமே கியூபா புரட்சியை விட மோசமான புரட்சியை வாயிலே நிகழ்த்தி முடிச்சிருவாங்க. கேட்டு 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 எத்தனை வருஷம் வார்த்தை ஜாலங்களை தவிர உண்மையை பேசுங்கடா, உண்மைத்தன்மையை பேசுறான்னா அதுல கிடையாது. வெறும் வாய் சவடால் வீரர். இதை தவிர இவர் தமிழர்கள் எந்த போராட்டம் எடுத்துக்கோங்க, எந்த போராட்டத்திலயும் கொஞ்சம் உள்ள நுட்பமா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஸ்டெர்லைட்டா அதுல ஒரு கேம் ஆடி இருப்பாரு, ஈழ விடுதலையா அதுல ஒரு கேம் ஆடி இருப்பாரு, 2009 போர் முடிவுமா அதுலயும் ஒரு கேம் ஆடி இருப்பாரு, 89 திமுக ஆட்சி பறிபோனதுக்கு காரணம் இவரு கேம் ஆடி இருப்பாரு. எல்லாத்துலயுமே ஒரு கேம். இவர் வேணா அந்த கேம் சேஞ்சர்ல சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து கேம் பிளேயர் இவர். ஆனா எனக்கு புரியல, கேம் சேஞ்சர்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இவர் யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் அழிப்பாரு. அந்த மாதிரி கேக்குறேன். ஐயோ மக்கள் நல கூட்டணியில் உண்மையிலே சொல்றேன், கேப்டன் விஜயகாந்த் நினைச்சு நம்ம சின்ன வயசுல இருந்து கேப்டன் விஜயகாந்த் பார்த்து எவ்வளோ ரசிச்சு எல்லாம் வந்திருப்போம். இவரை முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சிட்ட பிறகு இவர் பண்ணாரு பாருங்க ஒரு கோவத்தை. நீங்கன்னா முடிவு பண்றது, அவனை முதல்வர் நான் ஆக்குறேன், முதல்வர் வேட்பாளர் இப்படி அப்படி. நம்ம அந்த அறிவிப்பு செய்யும் பொழுது வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி சார்பான்றதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு எழுச்சியா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கோவத்தை வெளிப்படுத்தி பிடிச்சிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்துலதான், அந்த நேரத்துல தான் இவர் மிக மோசமான ஒரு வார்த்தையை சொன்னாரு. கலைஞர், முத்தமிழறிஞர் பத்தி, பொட்டு கட்டின குடும்பம். தலைவர்லாம் அப்படியே சேச்சு தமிழ்ல ஷாக் ஆயிட்டாரு. என்ன வார்த்தைங்க இது, என்னங்க பேசுறீங்க நீங்க, எப்படிங்கடாங்க இப்படின்றாரு. தம்பி உனக்கு எல்லாம் தெரியாது, நல்லா கிட்ட இருந்து பழகணும், எல்லாத்தையும் நாங்க பார்த்தவன். அப்படி அடிச்சு கோவத்துல அப்படி பேசுற மாதிரி பேசுவார். அதே டைம்ல தான் அந்த மாதிரி அவர் எப்படி ஊதணும்னு தெரியும், ஊதிட்டு வந்திருப்பாரு, அப்படிலாம் பேசுறது எல்லாமே. அப்ப எப்படின்னா ஒரு சின்ன வெறுப்பு அந்த மனசுக்குள்ள இருந்ததுன்னா அப்படி கொட்டி தீப்பாரு. உன்னை வளர்த்தவர் கலைஞர், நாளாக்குனவர் கலைஞர், உன்னை குடும்பத்துல ஒரு பையனா பார்த்தது கலைஞர். அதை விட்டுட்டு ஆட்சி கலைக்கிறதுக்கு அப்பவே அந்த செட்டிங்கை போட்டு நீங்க முடிச்சுட்டு வந்தீங்க. அரவணைச்சுக்கிட்டாரு, காப்பாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கட்சியில இருந்து பிரிஞ்சு போனீங்க. அப்பவும் அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி அதிமுக உங்களுக்கு சப்போர்ட். இன்னொருத்தர் முதுகுல ஏறி சவாரி செஞ்சுதான் பழக்கமே தவிர இவரால் எந்த இடத்துலயுமே தன்னிச்சையா செயல்படக்கூடிய தலைவர் வைகோ கிடையாது. கொழு கொம்பு இருந்தா மட்டும்தான் அதை சுத்தி போவார். அந்த மாதிரி கொழு கொம்பு தேடி போயிருக்கிறது இப்ப தாவேகா. ஆனா அந்த கொடி
மேலே ஏறுமா இல்ல அந்த கொழுக்கம்பு போட்டு உள்ளே இறக்கி விட்டுருமான்றது வருங்கால் தான் தெரியும். சரி, இப்ப இந்த வாய் வந்து எங்க தலைவரை பார்த்து நோபல் பரிசுன்னு சொல்லுது. இதே வாய் மாநாட்டுல மக்கள் நல கூட்டணியில என்னுடைய இத்தனை ஆண்டுகால பயணத்தில் எத்தனையோ தேர்தல்களை சந்திச்சிருக்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் இப்பேற்பட்ட வசீகரமான கூட்டங்கள் வந்து அலைமோதும், அதற்கு நிகரான ஒரு கூட்டத்தை தம்பி எழுச்சி தமிழர்களுடைய தொண்டர்களாக பார்க்கின்றேன். அடப்பாவி அந்த வாய் இப்ப இங்க வந்து என்னன்னு சொல்றாரு, மல்லை சத்யா உன் உயிரை காப்பாத்தினார். அவர் அவ்வளவு பேட்டி கொடுத்தார். அப்பேற்பட்ட மல்லை சத்யாவுக்கு எப்பேற்பட்ட பரிசு நீ திருப்பி கொடுத்த, உன் உயிரை காப்பாத்தினவனுக்கே நீ இதை கொடுக்குற, ஆனா எதுவுமே நீ செய்யாம, ஆனா நாங்க தான் இதை செஞ்சோம், நாங்க தான் அத்தை பண்ணோம், நாங்க தான் கலைஞரே தூக்கி பிடிச்சோம், எல்லாத்தையும் பேசி 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 எதுவுமே இல்லாம இவங்களே போய் அட்டாச் ஆகிக்கிறது. ஒரு 5 வருஷமோ இல்ல 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு இந்த ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்க, தாவேக்காவுக்கு 5 வருஷம் ஆட்சி நீடிக்கிறதுக்கு இந்த வைகோ தான் காரணம்னு வருது. சோ இவர் பேச்சு வந்து எங்களுக்கு சபையேறாது. இவர் நோபல் பரிசு கொடுக்கணும்னு எங்க தலைவர்கிட்ட சொன்னதுக்கு எங்க தலைவர் சரி பரிந்துரைக்கு நன்றி. சரி, இப்போ ரைட், இப்போ டிவிகேல விசிகாவும் வந்துருச்சு, மதிமுகவும் வந்துருச்சு, மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போ ஐயுஎம்எல் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா, மீதி எல்லாம் வந்தாச்சு. தேமுதிக மட்டும் வரலன்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் கட்சி, மீதி எல்லாம் வந்தாச்சு. ஆனா இதுல திடீர்னு அன்புமணிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், இப்போ அன்னைக்கு வந்து அவர் தலைமைச் செயலகத்துக்கு வருகிறார் அன்புமணி. அவர் காவிரி இஷ்யூ தொடர்பாக பேசணும், ஏதோ புகார் கொடுக்கணும், மனு கொடுக்கணும்னு வராரு. வரவேற்பதற்காக வாசல் வரைக்கும் போய் புஷி ஆனந்த் வந்து கூட்டு வராரு. கூட்டு வந்து கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே வந்து சால்வை போடுறதும் அவங்க இவங்களுக்கு போடுறதுமா, ஒரு மனு கொடுக்க வர்ற யாரையும் அப்படி பண்ணி நான் பார்த்ததில்லை. கை கொடுப்பாங்க, வாங்க சிரிச்ச முகமா வரவேற்பாங்க, உட்காருங்க, மரியாதை கொடுப்பாங்க, டீ காபி சாப்பிடுங்க, விருது சாப்பிடுங்க, எல்லாமே இருக்கும். ஆனா இப்படி வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை கூட இப்படி வாசல்ல போய் நின்று நான் கூப்பிட்டு, அது ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கூப்பிட்டு நான் பார்த்ததில்லை. முதல் முறையாக அப்படி பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது. சமூக ஊடகங்களிலும் என்ன விமர்சனங்கள் வந்தது அப்படின்னா, பிசிகே வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்குது, ஒரு தெளிவு இல்லாம இருக்குது, எந்த நேரத்திலும் வெளியே போறது வாய்ப்பு இருக்குது, அதனால எதுக்கும் இருக்கட்டும்னு அங்க ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்க டிவிக்கு என்பது போல விமர்சனங்கள் வருது. யதார்த்தம் என்ன? இப்போ நீங்க 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் பார்க்கலாம். டாக்டர் அன்புமணியும் அம்மையார் சௌமியாவும் அங்க போனாங்க, போனவங்களை வரவேற்றாங்க அப்படின்னு சொல்றேன். வாசல் வரைக்கும் போய் வரவேற்றாங்க. அதாவது அவங்க போனது தலைமைச் செயலகத்துக்கு. ஆமா, நீ வீட்டுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, அதுல ஒரு நியாயம் இருக்குது. தலைமைச் செயலகத்துக்கு போனவங்களை வரவேற்கிறதுக்கு அமைச்சருங்க வந்தாங்க, ரைட், ஓகே. ஆனா எங்க தலைவரை வரவேற்கிறதுக்கு முதல்வரே தேடி எங்க அலுவலகத்துக்கு வந்தார். கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு முதல்வரே தான் போறாரு, தாவேக தலைவரே போனார். ஐயுஎம்எல் அலுவலகத்துக்கு அவரே தான் போறாரு. சோ தாவேக தலைவரே வந்து கூட்டின்னு போனது இந்த தலைவர்களை, டாக்டர் அன்புமணி தேடி போயிருக்கிறது அவருடைய அமைச்சர்களை. இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ரிசைன் பண்றது, ஆதரவு தெரிவிக்கிறது, இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு 20 பேர் வருவாங்கன்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்காங்க. வந்துடுச்சு. ஐயா எடப்பாடியார் போட்ட கூட்டத்துல கூட இன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏ போய் கூட போல அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணகிரி எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரிப்போர்ட் போயின்னு இருக்குது. அதிமுகக்கே அந்த நிலைமை, பாமகக்கு இருக்கிறது 4 எம்எல்ஏ. இந்த 4 எம்எல்ஏ கிட்ட இவங்க பேசலையா? இந்த 4 எம்எல்ஏக்களுடைய நிலையில 3 எம்எல்ஏக்களோட மனநிலை என்ன? எல்லாமே அதேதான். அதிமுகல அந்த அம்மா லீமா ரோஸ் என்ன பேசி இங்க அனுப்பிவிட்டாங்களோ, கிட்டத்தட்ட பிஎம்கேக்குள்ளேயும் உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ரிசைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? ஏற்படலாம். இந்த சூழ்நிலையில இருந்து இது பாருங்க, தான் சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாத்திக்கிறதுக்கு கூட இவர் மனுவா போய் கொடுக்கலாம். நீங்க சொல்ற பிரகாரம் விசிகாவை வெளியில அனுப்புறதுக்கோ அல்லது பிஎம்கேவை உள்ள சேர்த்துக்கணும்னா இது 3வது பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகம் போட்டு தான் தாவேகா ஜெயிச்சது. தாவேக்கானுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருவாரியா காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா யாருடைய ஓட்டு வங்கியில இவங்க கடைசியா வெற்றி பெறாங்க அப்படின்னா இந்த மக்களுடைய ஓட்டு. அப்படியே விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிவிக்கு 1 கூட ஜெயிக்கல. கிட்டத்தட்ட அதிமுக அதிகமான ஜெயிச்சுதாங்க தான். ஆனா சம்மந்தப்பட்ட அந்த வெற்றி யாருக்குரியதுன்னா அதிமுகவினுடைய சிவி சண்முகத்துக்கு சொந்தமானது, சம்பத்துக்கு சொந்தமானது. இவங்கெல்லாம் பல ஆண்டு காலமாக அங்க அமைச்சர்களா அதிமுக இருக்கும்பொழுது பெரிய அளவுல ஒர்க் பண்ணவங்க. அதனாலதான் அதிமுக எடப்பாடியையே எதிர்ச்சி சிவி சண்முகம் நேரடியா பாமகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு முடிவெடுத்ததுக்கு காரணம் அந்த மக்கள். ரைட்டு, அப்படி கூட வச்சுப்போம்.
ஆனா பாமகவோட கூட்டணியின் காரணமாக தான் அது வெற்றி சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன் இருந்துச்சு இல்லையா, அப்பவே நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே அதிமுகவினுடைய ஓட்டு, பாமக இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டே அப்ப அதிகமா தான் இருக்கும். அப்ப பிஎம்கே அதுக்கு முன்னாடி தனியா நிற்கும் போது அந்த ஓட்டு வாங்கல. சோ இது பிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு அப்படிங்கிறது நாம சொல்லக்கூடிய ஒரு இட்டுக்கதை. ஆனா அங்க அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி எப்பவுமே நிரந்தரமா சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதியும் சரி, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியாகவும் சரி, எப்பவுமே அதிமுக பெல்ட் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி கார்த்தியாயனி வாங்கின ஓட்டு எவ்வளோ லாஸ்ட் டைம். ஆனா பாமக தனியா நினைச்சுல 2016 அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கினது. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிறது வந்து அதிமுக. அந்த தலைமை சி.வி. சண்முகம் சம்பந்தப்பட்டது. அப்படியே பாமக கூட்டணி சேர்ந்ததுனால அவங்களுக்கு அந்த ஓட்டு வங்கி போயிருக்குது. இனி வருங்காலத்துல அந்த ஓட்டு வங்கியை நாம குறி வைக்கணும்னு தாவேக்கா நினைச்சு ஒரு திட்டம் போட்டாங்கன்னா கூட அது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய தேர்தலில் வன்னியர்களுடைய ஓட்டு வாங்கறதுக்காக செயல் திட்டம் போடக்கூடிய தாவேக்கா இப்போ உங்களை முதல்வர் ஆக்கிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறது இதே வட மாவட்டங்கள்ல இந்த மக்கள், தலித் மக்கள். இது ரெண்டுத்துக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும். யாருக்கு உண்மையாவே நன்றி விசுவாசத்தோட இருக்கணும், எந்த மக்களுடைய துயரை தீக்கணும், அந்த ஓட்டா அல்லது வரப்போற ஓட்டா. சரி, இது வந்துச்சுன்னா இது என்ன செய்யும்? இப்ப வன்னியர்களுக்கு ஓட்டுன்னு பாமக கிட்ட போனோம்னா தலித் ஓட்டுகள் இருக்குமா, வெளியே போகுமா? ஏன்னா அவங்கள விஜய் ரசிகர்கள் அப்படின்னு 100% வெளில போயிடும். ரசிகர்கள் விஜய் ரசிகர்களா ஓட்டு போட்டதுக்கு காரணம் திமுக கூட்டணியில் நாங்க தொடர்ந்து இருந்ததுனால, திமுகவினுடைய வெறுப்புனாலதான் இவங்க ஓட்டு போட்டது. விசிகாவை பிடிக்காம ஓட்டு போட்டதா தலித் மக்களுக்கு ஒருத்தர் கூட வராது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எந்த காலத்துல எங்களுக்கு பிறந்து வர போறாரு? கல்யாணம் பண்ணிக்காம, எந்த விதமான ஒரே ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம, தூக்கம் இல்லாம 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே இப்படி ஒரு தலைவர் கிடையாது. இப்பேற்பட்ட தலைவரை தலித் மக்கள் இப்படி கைவிட போறாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்ப எதனால இழந்தோம் அப்படின்னா, தளபதிக்கு இருந்த பேரும் எழுச்சி தமிழருக்கு இருந்த பேரும் வேற மாதிரி இருந்தது. ஆனா தளபதியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அழிச்சாட்டம் வந்து கீழே அந்த அளவுக்கு, அது பொன்முடியா இருக்கட்டும், எம்ஆர்கேவா இருக்கட்டும், இந்த பக்கம் நேரா இருக்கட்டும், எல்லாரையும் எடுத்துக்கங்க, கீழ்மட்டத்துல அவ்வளோ மோசமா நடத்துவாங்க. இந்த வெறுப்புணர்வு தான் ஜென்சி இளைஞர் மனசுல ஆழமா பதிஞ்சது. இதுக்கு எந்த பக்கம் வடிகால் அப்படின்னும் போது அந்த நேரத்துல கரெக்டா வந்து விஜய் நிற்கிறார். இப்போ இவர் வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு பாமகவை உள்ள சேர்த்துக்கிறேன் அப்படின்னும் போது, நாங்க கொள்கை ரீதியான அடிப்படையில பாஜகவும் பாமகவும் இருக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம். அடுத்த நிமிஷமே தானே அவங்க கணக்கு விசிக்க வெளியே போச்சுன்னா அவங்க உள்ள இது அவுட்டு, இது இன்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. வெளியில போச்சுன்னா அப்படிங்கிறது நீ கூப்பிட்டுக்கோ, நீ கூப்பிட்டுட்டு நாங்க வெளியில போறோம் அப்படிங்கிற இந்த அரசியல் வந்து என்னன்றது எங்களுக்கு எதிர்காலத்துல என்ன அரசியல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்க பார்த்து 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 பல ஆண்டு காலமா ஊறி போன அரசியல் இது. எங்க இளைஞர்கள் மனசுல அடுத்த செகண்டே விஜயா திருமாவளவன் வந்து நிற்கும் போது திருமா பக்கம் நிற்பான். இங்க திமுகவோட சேர்ந்து நிற்கும் போது தான் விஜயா திமுகவான. சரி, ஓகே. இப்போ டிவிகே கூட்டணி அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற வகையில திருமா அவர்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டா போக ஆரம்பிச்சிட்டாரு. அரசின் மீது எந்த விமர்சனங்களுமே வைக்கிறது இல்லை. அதுலயும் கூட ஒரு ஆணவ கொலை நடக்கும்போது கூட, ஆணவ கொலையா தற்கொலையா நமக்கு தெரியல, அது தற்கொலை என்பது போலதான் சட்டம் சொல்லுது, ரைட், அப்படியே கூட இருக்கட்டும். அதுல ஒரு விமர்சனம் வருது, அவருடைய ஆடியோவே ரிலீஸ் ஆகுது. அதுல பேசும்போது இது வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம், பட் பொலிட்டிக்கலா நாங்க சப்போர்ட் பண்ண வேண்டாம், பாடியை வாங்கிருங்க, அதை அடக்கம் பண்ணிடுங்க என்பது போல அவர் பேசுனதெல்லாம் பெரிய அளவுல வைரல் ஆகுது. இது இல்லாம இப்ப இன்னைக்கு வரக்கூடிய செய்தி, விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போகும்போது அங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணையோடு போறார் என்பது போல செய்திகள் வருது. அது குறித்தும் திருமாவர்கள் பெருசா இது வரைக்கும் எதுவும் சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். விமர்சனங்கள் எதுவும் இல்லை. முன்னாடியாவது இந்த குதிரை பேரம் தொடர்பாக நாங்க விமர்சனம் பண்றோம், இதோட நிறுத்தி கொள்ளுங்கள், இது தொடராதீர்கள்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் இல்லை. எம்ஆர் விஜயபாஸ்கர் வரும்போது, சி விஜயபாஸ்கர் வரும்போதெல்லாம் அது சம்பந்தமா எதுவும் கருத்து சொல்லலை. சோ அவர் வந்து இப்போ கொஞ்சம் அமைதி ஆயிட்டாரு, எதுவும் விமர்சிக்கிறது இல்லை என்பது போல ஒரு தோற்றம் உருவாகுது. இது எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி வந்து ஒரு 60 நாள் ஆச்சு, விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆணவ படுகொலை சொன்னீங்க, இது ஆணவ படுகொலையா தற்கொலையான்ற கேள்விக்குறி நீங்களே அங்க வச்சுட்டீங்க. பொலிட்டிக்கலா ஒரு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னதுக்கு, போஸ்ட்மார்டம் பண்ணாம பாடியை வாங்காம ரோட்ல வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றது. ஓ சரி,
அதை சப்போர்ட் பண்ண முடியாது. அதை சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து தற்கொலையா அல்லது கொலையா, இதுவே ஒரு பெரிய சந்தேகமா இருக்குது. அப்புறமா கடைசியா பார்த்தா 2 பேருமே தற்கொலை தான் பண்ணிக்கிறாங்கன்றதான் ஒரு 70% வந்ததுனால பொலிட்டிக்கலா சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா உன்னோட மரணத்துக்கு இறுதி வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த ஆடியோ போட்டவர் வந்து நம்ம தாய்மண் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பூவிழியன், யாரோ தம்பி கிடையாது, அவன் பொறுப்பான தமிழ்மண் பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 200 புத்தகங்களை வெளியிட்டுருவார். அந்த ஸ்பாட்ல போய் நிக்கிறார் அவர். அப்போ தலைவருடைய பார்வை பொலிட்டிக்கலா பண்ண முடியாது அப்படின்னா வந்து ரோட்ல இறங்கி போராடி பாடி வாங்க மாட்டேன், 3-4 நாளாக வந்து அரசை எதிர்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு உண்டான அந்த டெம்ப்ட் அது கிடையாது. ஒரு அடிச்சு கொலை பண்ணி எடுத்துன்னு போயிட்டு கண்ணகி முருகேசன் மாதிரியோ அந்த மாதிரி இது இல்லை. இதுதான் அந்த சாப்டர். அடுத்து விஜய் போறார், 32 பேருக்கு வேலை வாங்கி கொடுறாரு. இதுல வந்து நீங்க அல்லது நாங்க என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு தமிழக அரசு அவங்களுடைய அரசினுடைய கொள்கை என்னவா இருக்குது? இல்ல, தமிழக அரசு கருணை அடிப்படையில் யாருக்குனாலும் கொடுக்கலாம். பாதிக்கப்பட்டார்கள் அவங்க கன்சிடர் பண்ணி யாருக்கு வேணா கொடுக்கலாம் தான். அதுல பிரச்சனை. யாருக்கு வேணா கொடுக்கலான்றது சட்டத்துல இடம் கிடையாது தோழர். யார் சொன்னது? அரசியலமைப்பு சட்டம் 14-16 படி யாருக்கு வேணா கருணை அடிப்படையில் கொடுக்கலாம்ல. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் கொடுக்க முடியும். சரி, ஓகே, அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனா இது வரைக்கும் வேற ஏதோ போராடினவங்க அல்லது அரசு அடக்குமுறைக்கு பாதிக்கப்பட்டவங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. இதுல அப்படி எதுவுமே இல்லைல்ல. ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்தாங்க அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. வந்த இடத்துல நெருக்கடி ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம்ன்றது விசாரணை போயிட்டு இருக்குது. அப்போ அதுலேயே புதிரா இருக்குது. அதுல இவரே சம்பந்தப்பட்டவரா இருக்கிறாரு. இவர் வந்ததுனாலதான் அந்த விபத்து நடந்தது. இப்போ அதுல போய் வந்து அதுக்கே வந்து இப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது வேற. அவங்க விக்டிம், அவங்க தான் சாட்சி வழக்கு இருக்கும்போது அந்த சாட்சியை கலைக்கிற வேலையை அவர் செய்யறாரு அப்படின்றது நியாயமான விஷயமா இல்லையா? இதெல்லாம் நீதிமன்றத்துல திமுக போயிட்டு மனுவும் போட்டிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு அமைப்புகள் போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து தமிழக முதல்வர் விஜய் மேல வந்து எஃப்ஐஆரவே போடல, எஃப்ஐஆரே இல்ல, நீங்க எப்படி அவர் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? அது போகக்கூடாதுங்கிறதுக்கு சொல்லிட்டாங்க ஒண்ணு. ஆமா, அப்போ எஃப்ஐஆரே போடாம வச்சிருந்தது யார்? திமுக அரசு. என்ன காரணம்? அப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருந்தது, ஒரு அரசியல் லாபம் இருக்குது. இந்த நேரத்துக்கு விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டா அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தானே ஆப்போசிட் ஆயிடுமோ அப்படிங்கிற அச்சத்துல தானே போடல. உண்மைத்தன்மை பக்கம் போட மாட்டீங்களா? இல்ல ஒரு நெகட்டிவிட்டி வந்துடக்கூடாது, இவ்வளவுதான் உண்மை. ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கும், விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டு அல்லது அரசு காமிச்சா கூட இல்ல தலைமறைவானா கூட மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுரும். இதுக்கு பயந்தது யாரு? அப்ப அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டுட்டீங்கன்னா நீங்க கேட்கறதுலாம் ஒரு விஷயத்துக்கு சரி, இது ஒரு பக்கம். இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுல யாருக்கு என்ன கஷ்டம்? சாட்சி இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. இல்ல, யாரும் கொடுக்கலங்கிறது ஒண்ணு இருக்குது. சாட்சியை கலைக்கிறாரு. அவங்க முக்கியமான விக்டிம் மட்டும் இல்ல, அவங்கதான் வந்து எவிடன்ஸும் கூட. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நான் பேசுறதுக்கு வேணா வார்த்தை ஜாலத்துக்காக வேணா பேசுறது மாதிரி தொடர். அங்கிருந்து யாருமே ஒருத்தர் கூட பாதிக்கப்பட்டதா அது கிட்டத்தட்ட 7-8 பேர் தலித்துகள். நாங்க எங்க சக்திக்கு உட்பட்டு எங்க தலைவர் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தலா 50,000 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தோம். இல்ல, மொத்தம் 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு எங்க சார்பா சொல்றோம், நாங்க கொடுத்தோம். ஆனா அங்க இறந்து போனாங்க இல்லையா, அந்த தலித் மக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட எங்களால வந்து போயிட்டு இணக்கமா பேச முடியாத சூழலா இருக்குது. அவங்க அந்த அளவுக்கு வந்து விஜய் மேல பற்றுதலாகவும் கடவுளராகவும் பார்க்கக்கூடிய மனநிலை நம்ம பாக்குறோம். ஒரு அம்மா ஓப்பன் ஸ்டாக் கொடுத்துச்சே, என் குழந்தை செத்து போனா நான் இன்னொரு குழந்தை நான் பெற்றுப்பேன். இது எப்படி? இவங்க பாதிக்கப்பட்டவங்க தானே தவிர இவங்க வந்து புகார் அளிச்சவங்களா இவங்க இல்ல. பாதிக்கப்பட்டவங்க வேற, புகார் அளிக்கிறது வேற. சரி, அவங்க புகார் அளிக்கலாம், நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அவங்க தலைவரே பேசியிருக்கிறாருல்ல, நான் அழுதேன், கண்ணீர் விட்டேன், ரொம்ப வேதனையா இருந்தது அப்படின்றதுலாம் எங்கேயோ நடந்ததுக்கே கூட எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே எழுதிருப்பாங்க தோழர் அந்த கலவரத்தை பார்க்கும்போது. நான் என்ன கேட்கறேன்னா, நடந்துச்சு விபத்தோ சூழ்ச்சியோ நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தெரியும். அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு 32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது சரியா தப்பா ஒண்ணு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரசு செய்யல அப்படிங்கிறதுக்காக இந்த அரசு செய்யக்கூடாதுன்னு என்ன ஒண்ணு இருக்குதா? ஏன் கேள்வி என்னன்னா, 1968 44 தலித்துகளை, பெண்கள், குழந்தைகள் உட்பட எல்லாரையும் திமுக ஆட்சியில வச்சு எரிச்சு கொண்டாரே வை கோபால்சாமி மாதிரி அப்ப இருந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு. 2 பேரையும் கம்பேர் பண்ணலாமா? அது வேற இல்ல. அவர் தீய வச்சு எரிய வச்சாரு, இவர் வாயை வச்சு எரிய வைக்கிறாரு, அவ்வளவுதான். கோபாலகிருஷ்ணன் நாயுடு அன்னைக்கு 44 பேரையும் எரிச்சு கொண்டாரு. அதுக்கு திமுக அரசு ஒரே ஒரு அரசு வேலை வாய்ப்பு கொடுத்துச்சா? கொடுக்கல. அதே அதிமுக அரசு 1987-88 வன்னியர் இடஒதுக்கீட்டுல கிட்டத்தட்ட 24 வன்னியர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்களே, அரசு வன்முறை. அதுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? மாஞ்சோலை படுகொலை திமுக ஆட்சியில 17 பேர் தாமிரபரணி ஆத்துல சத்தாங்களே, கொடுத்தாங்களா? சோ இவங்க இதெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக
புதுசா வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் கொடுக்க கூடாதுன்ற பார்வையில பார்க்கலாமா, இல்ல இது ஒரு நல்ல தொடக்கம், இந்த மாதிரியான விபத்தோ அல்லது எது நடந்தாலும் இந்த மாதிரி அரசு வந்து ஒரு கொள்கை முடிவே அரசு வச்சிடணும், அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கொள்கை முடிவை எடுத்து வைக்கிட்டோம். சரி, ரைட், இது ஒரு பாசிட்டிவா இருக்கட்டும். ஆனா இதுல இன்னொரு கோணம் என்ன அப்படின்னா, நீங்க அரசு வேலைகளே அருகிவிட்டது, தனியார் மயம்ங்கிற ஒன்று இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். அந்த வேலைகளே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குன்னு நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அது இதுன்னு நாங்க படிக்கிறோம். நிறைய பேர் படிச்சு இதுக்குன்னு பல வருடங்களாக உழைச்சிக்கிட்டு இருக்கிற எங்களுக்குரிய வேலைகளை அது பறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இளைஞர்களுடைய இந்த வேலையின்மை இயக்கங்கிறது எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய விஷயம்தான். இந்த மாதிரி அரசு வேலை கொடுக்குறவங்க வந்து அவங்களுடைய தகுதியை பார்த்து தான் கொடுப்பாங்க. அங்க படிப்பறிவு இல்லாத கூட்டின்னு போயிட்டு ஒரு IAS போட போறது இல்ல, சத்துணவு கூடத்துல கூட கொடுப்பாங்க. சாதாரணமா அந்த குடும்பத்துல எந்த வேலைக்கு தகுதியா இருக்கிறாங்களோ அப்படி. இதோ நம்ம ஃபெலிக்ஸ் இவனை லாக்அப் பண்ணணும் தூத்துக்குடில, ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் அவங்க அண்ணனுக்கு வேலை கொடுத்தாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? சாதாரண ஒரு இளநிலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அந்த மாதிரியான வேலைகள் தான். அதே மாதிரி ஒரு சிலது அந்த மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சிலது. அப்போ அது வந்து இதோட கம்பேர் பண்ணக்கூடாது தோழர். இது ஒரு பெரும்பான்மையான வேலை வாய்ப்பு. இப்போ 400 பேருக்கு EBவில் வேலை போட்டாங்க இதே தாவேக அரசு. ₹1 வாங்காம தானே போட்டுக்குது. ஆனால் 400 பேருக்குமே இப்போ வந்திருக்கிறதுல வந்து ₹1 கூட தாவேக அரசு வாங்கலன்றதுக்கு நான் 100% உத்தரவாதம் கொடுப்பேன். அப்படி சேர்க்கறதா இருந்தா இந்த 32 பேர் இதில் சேர்த்து போட்டு கொடுத்துருக்க முடியும். ஒரு EBவில் நாங்கள் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு போட முடியும். அது இல்லை. அந்தந்த தகுதி அடிப்படையில் ஒருத்தருக்கு பியூன் வேலை கிடைக்கும், இன்னொருத்தருக்கு ஆயா வேலை கிடைக்கும், இன்னொருத்தருக்கு வந்து ஒரு OA வேலை கிடைக்கும். அப்படி பிரிச்சு போடுவாங்க. ஆனால் 32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனால ஏற்கனவே அந்த தகுதி அடிப்படையில் இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்காம போயிடும்ன்ற இந்த கம்பாரிசன் வந்து அவசியம் இல்லதுன்றீங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஈகோ. பாதிக்கப்பட்டவர்களோட நம்ம ஒப்பிடவே வேண்டாம். மரணம் இது வாழறதுக்குன்னு நிறைய உண்டு. இது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தொடக்கம். ஏற்கனவே கடந்த காலத்துல இந்த 60 வருஷம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான 17 பேர், 24 பேர், 44 பேர், இவ்வளோ பேர் செத்து கூட ஒரு வாச்சாத்தி கூட நம்ம செத்துக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது. லாக்அப் டெத் மரணம், அதில் ஒரு 6 போலீஸ்காரங்க ஜெயிலுக்கு போறானுங்க, வேலை வாய்ப்பு எழுதானுங்க. அந்த 6 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லைல்ல, இந்த மீதி அந்த 6 வேலை வாய்ப்பையாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கலாம். வாச்சாத்தியில் எத்தனை போலீஸ்காரங்க வேலு ஜெயிலு இருந்தானுங்க. இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கிறாரு. அவர்கிட்ட கணக்கெல்லாம் சொல்லுவார். அந்த போலீஸ்காரனுக்கு வேலை போச்சுல, அதெல்லாம் அந்த வாச்சாத்தியில பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை வாங்கி தர முடியும். அன்னைக்கு இருந்த ஐயா சண்முகம் CPM தான் இப்போ இருக்கிறார். இப்போ கூட அவர் வந்து வேலை வாய்ப்பை வாங்கி தரலாம். இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போயிட்டு அங்கே மனு கொடுத்து போனார். எங்கள் மக்கள் 24 பேர் செத்து போனாங்க, அதிமுக அரசுல சுட்டு கொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. இப்போ கேட்கலாம். ஏன்னா ஆரம்பம் ஆயிடுச்சு. 32 பேருக்கு உங்கள் கட்சிக்காரருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் ரசிகர்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது எங்கள் கட்சிக்காரங்க 24 பேர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? கட்சிக்காரன்னு சொல்ல முடியாது, வன்னியர்கள், சமூக நீதி போராளிகள், வன்னியர் சங்கம், ஓகே, எந்த மக்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் நாங்களும் கேட்குறோம். கீழ்வெண்மணியில 44 பேருக்கு அப்போ திமுக அரசு பண்ணல, அந்த குடும்பங்கள் இன்னும் கூட அந்த 7 மணி நிலையில தான் இருக்குது, அந்த வாரிசுகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. தப்பு இல்லையே. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான். ஆனா ஒரு கொள்கை வடிவமா இது கொண்டு வரணும். இதே தான் நாம வந்து தலைவர் எங்க எழுச்சி தமிழ் சொல்றதும். நாங்க இன்னும் தாவேக்க கூட கொள்கை கூட்டணியில போலன்னு சொல்றோம் இல்லையா. கூட்டணி ஆதரவு வேற, கூட்டணிக்கு போயிருவோங்கிற மாதிரி தானே அந்த பேச்சு இருந்தது. விருது வழங்கும் விழாவில் அடுத்தது நாங்க போயிருவோம் என்பது போலதானே இது இருந்தது. ஆனா அது எப்படின்னா குறைந்தபட்ச செயல் திட்டம் வந்து எழுத்து வடிவத்துல வரும். எழுத்து வடிவத்துல எழுதி எல்லா தலைவர்களும் கையொப்பம் இட்டது வர்றதுதான் கூட்டணி. ஆதரவுங்கிறது 2 MLA ஆதரவு எழுதி கொடுக்கலாம். இப்போ வைகோ 2 MLA இல்லாமலே போய் ஆதரவு கொடுத்துனுங்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி தான். சரி, ஓகே, முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.